தமிழகத்தின் எவர்கிரீன் சாக்லேட் பை நடிகர் கார்த்திக் இன்று தனது 63வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். சாக்லேட் பை தமிழில் இந்த வார்த்தைக்கு 80s 90sகளிலேயே அர்த்தம் கொடுத்தவர்தான் நடிகர் கார்த்திக். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் எல்லாம் சாக்லேட் பாய் பெயர் எடுக்க பெண்கள் மத்தியில் கஷ்டப்படும் போது அசால்ட்டாக ஒரு சில படங்கள் மூலமே பெண்கள் மனதை கவர்ந்தவர் நடிகர் கார்த்திக். ஒரு பக்கம் ரஜினி, கமல், இன்னொரு பக்கம் விஜயகாந்த், சரத்குமார், மோகன், பிரசாந்த் என்று பெரிய பட்டாளமே இருக்கும்போது எதையும் பற்றி கவலைப்படாமல் தனக்கென்று தனி ரூட்டு போட்டு ரூட்டு தலையாக சுற்றிய ஹிட்டு தலைதான் நம்ம கார்த்திக். நவரச திலகம் முத்துராமனுக்கு பிறந்திருந்தாலும் கூட அப்பாவின் எந்த சாடையும் இன்றி நடிப்பில் தனக்கென்று தனி ஸ்டைலை பிடித்து தனி ரசிகர்களை அமைத்துக் கொண்ட நவரச நாயகன் கார்த்திக். 1981 அலைகள் ஓய்வதில்லை படத்தில் உருவான ஆக்டிங் சுனாமிதான் நடிகர் கார்த்திக். அந்த வருடமே சிறந்த புதுமுகத்திற்கான விருது வாங்கினார். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். அதன் பின் வரிசையாக மணிரத்னம், பாலச்சந்தர், விசு, பாரதி ராஜா, ஃபாசில், விக்ரமன், அகத்தியன், சுந்தர்சி தொடங்கி KS ரவிக்குமார், KV ஆனந்த் வரை இவர் வேலை பார்க்காத இயக்குநர்களே இல்லை. நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் ரஜினிக்கு போட்டியாக நடித்தது. கவுண்டமணியுடன் வரிசையாக காமெடி படங்களில் ஹிட் கொடுத்து புதிய ட்ரெண்டை உருவாக்கியது. அப்போது இவர் எடுக்காத ரிஸ்கும் இல்லை, உருவாக்காத ட்ரெண்டும் இல்லை. நீ சொல்ற மாதிரியே இன்னைக்கு நான் காக்கி சட்டையை மாட்டிக்கிறேன். ஆனா நீ ஜெயிச்சிடுவா மட்டும் கற்பனை பண்ணிக்க. இந்த ஃபேக்டரி முதலாளியா இதே சீட்ல நான் வந்து உட்கார்ல. என் பேர் வினோத் இல்ல. Your days are numbered. நினைவெல்லாம் நித்யா, ஆகாய கங்கை, மௌனராகம் என்று இவர் கொடுக்காத ஹிட் படங்களே 80s 90s காலத்தில் இல்லை. அதிலும் ராதாவுடன் இவருக்கு உண்டான கெமிஸ்ட்ரியை வேதியியல் வல்லுநர்களை பார்த்து மலைத்து போனார்கள். லவ்னா லவ், அப்படி ஒரு ஸ்கிரீன் லவ். அதிலும் மௌனராகம் படத்தில் இவரின் துள்ளலான நடிப்பு ஒரேடியாக துள்ளி குதித்தது பெண்கள் மனதில். I love you சொன்னா போதுமா? பின்ன உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. விளையாடுறியா? இல்லையே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி, தெரிய வேண்டாம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். சத்தியமா விளையாடல. 1987 இருந்து 1992 வரை இவருக்கு கோல்டன் பீரியட் என்றுதான் சொல்ல வேண்டும். வரிசையாக வண்ண கனவுகள், அக்னி நட்சத்திரம், வருஷம் 16, இதய தாமரை, கிழக்கு வாசல் என்று எல்லா படமும் ஹிட் அடித்தது. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நம்ம வீட்டுல எல்லா வசதியும் இருக்குங்க. என்ன பாக்குறவங்க குடிசேன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிலும் இவர் நடித்த ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பாட்டு மைக்கேல் ஜாக்சன் டியூனுக்கே சவால் விட்ட ராகம். இப்போதும் இது ஒரு எவர்கிரீன் ஹிட் பாடல்தான். நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. ஒரு பக்கம் காமெடி, ரொமான்ஸ், இன்னொரு பக்கம் நடிப்பு, பாடல் என்று இவர் படத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அவ்வப்போது ஆக்ஷனிலும் கை வைத்து இருக்கிறார் இந்த அணையாத அக்னி நட்சத்திரம். அதன்பின் 1996 இவர் நடித்த உள்ளத்தை அள்ளித்தா படம் மூலம் தமிழ் சினிமா ட்ரெண்டே புதிய பாதைக்கு சென்றது. ஒரு பக்கம் கவுண்டமணி காமெடி, இன்னொரு பக்கம் பாடல்கள் ஹிட், இன்னொரு பக்கம் கார்த்திக்கின் நடிப்பு என்று படம் மாஸ் ஹிட் அடித்தது. அடிக்கிறதுக்கு பாட்டமா இருக்கும்ல. தூக்கு. நான் 2 அடி அடிச்சிட்டு வந்துறேன். குத்து, துப்பாக்கி இருக்கு.
ஏய் 10 ஆளை கூட வச்சிருந்தா நீ எல்லாம் பெரிய வில்லனடா திரும்பா என்னடா என்னடா நீ பெரிய இவனடா நீ கை தூக்குற கை தூக்குற இதுல ஒண்ணு இல்ல சாரி குண்டெல்லாம் டாடி ரூம்ல இருக்கு போய் எடுத்துட்டு வா ஆளை பாரு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கோலிவுட்டில் தனக்கென தனி கோட்டையை கட்டினார் நடிகர் கார்த்திக். அடுத்த 4 வருடம் வரிசையாக ஹிட் கொடுத்தாலும் 2000 ஆண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்தித்தார். ஆனால் மீண்டும் அதே துடிப்போடு கம்பேக் கொடுத்தார் ராவணன் படத்தில். வித்தியாசமான ரோலில் நடித்து பெயர் பெற்றார். எனக்கு இந்த ஆள் மேல நம்பிக்கை இல்ல, வெறும் கோகார கொஞ்சம் அரவேக்கட மாதிரி தெரியுதே. காட்ட பத்தி எதை பத்தி இதுக்கு ஞானம் இருக்கிற மாதிரி தெரியல. அதன் பின் அநேகன் படத்தில் செம்ம யூத் வில்லனாக களம் இறங்கினார். என்னோட லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்க கிராஸ் ஆகி போயிருக்காங்க, லைக் பாசிங் கிளவுட். தேவ், தானா சேர்ந்த கூட்டம், மிஸ்டர் சந்திரமௌலி என்று வரிசையாக முக்கிய ரோல்களில் நடித்த கார்த்திக் மீண்டும் சினிமாவில் டாப் ஃபார்மிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். தற்போது ஈவன் படத்தின் மூலம் மீண்டும் ஹீரோவாக களமிறங்க உள்ளார். என்றென்றும் பெண்கள் மனதில் எவர்கிரீன் சாக்லேட் பாயாக இடம் பிடித்த நடிகர் கார்த்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா